எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ், அதுலேயும் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. முதல் கேள்வி, வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் வாலியனா வாள் வாள். அடுத்து இரண்டாவது கேள்வி, வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் பேசினால், இதுக்கு பேசு. அடுத்து வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் வருக வா, வருகனா வா. நான்காவது கேள்வி, வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் தருகின்றனர் தா, தா என்பதா இதற்குரிய வேர்ச்சொல். அடுத்து ஒன்றன் செயலை குறிக்கும் சொல், ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல், வினைச்சொல். அடுத்து பொருள் முற்று பெற்ற வினைச்சொல் முற்றுவினை, முற்றுவினை. முற்றுவினையை டேஸ் என்றும் கூறுவர், முற்றுவினையை டேஸ் என்றும் கூறுவர் வினைமுற்று. வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இருவகைப்படும். அடுத்து ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று, ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. ஏவுதல் தான் ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று டேஸ் ஆகிய இரு வகைகளில் வரும். ஒருமை பன்மை. பாடினான் என்பது டேஸ் வினைமுற்று, பாடினான் தெரிநிலை வினைமுற்று. வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று. வாழ்த்துதல் வைதல் வியங்கோள் வினைமுற்று. பாருங்க, கலை சொற்கள் பழங்குடியினர், இதுக்குரிய ஆங்கில சொல் ட்ரைப்ஸ். இது பார்த்தீங்கன்னா போர்த்துகல் கூட கேட்டதாங்க. இந்த நாலுமே வரிசையை பார்த்துக்குங்க. சமவெளினா பிளைன், பிளைன். பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்குனா வேலி, வேலி. புதர், புதர்னா திக்கட், திக்கட். அடுத்து வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் பயின்றாள், பயின்றாள் பயில். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் கேட்டார், கேட்டார். இதுக்கு கேள், கேள். பாருங்க, அடுத்தது பாருங்க, ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2. இந்த 2 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண் உ. பாருங்க, உனா 2, கானா 1. இதெல்லாம் நான் வச்சுக்கணும். உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. 16க்குரிய, அதாவது 16 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண் கா சு. பாருங்க, காங்கிறது 1, சூங்கிறது 6. அடுத்து உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. இத்தொடரில் உள்ள எண்ணுக்குரிய தமிழ் எண் ngா, ngா. பாருங்க, உ கா ngா. 1 2 மன்னிக்கவும், கா உ ngா 1 2 3. அதே மாதிரி சூனா 6. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 22வது கேள்வி, உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. 6ங்கிறது சு. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை, நடுவு நிலைமை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள், பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர், கல்லாதவர். வல்லுருவம் பிரித்தெழுதுக.
வன்மை கூட்டல் உருவம் வல்லுருவம். நெடுமை கூட்டல் தேர் சேர்த்தெழுதுக. நெடுந்தேர் நெடுந்தேர். வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி வருமுன்னர். உவமை அணி உவமை அணி. வழியில் நிலைமையான் வல்லுருவம் வழியில் நிலைமையான் வல்லுருவம். பெற்றம் பெற்றம்னா பசு. புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அடுத்து விலங்கொடு மக்கள் அணைய இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கொடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருக்குறளில் உள்ள முப்பால் அறம் பொருள் இன்பம் அறம் பொருள் இன்பம். அறத்துப்பால் 4 இயல்களை கொண்டது. பொருட்பால் 3 இயல்களை கொண்டது. இன்பத்துப்பால் 2 இயல்களை கொண்டதப்ப 4 3 2 அறம் பொருள் இன்பம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும் சான்றோர்க்கு அழகாகும். புலித்தோல் போர்த்திய பசு பயிரை மேய்ந்ததை போன்றது. மனத்தை அடக்க இயலாதவரின் வலிய தவக்கோலம். புலித்தோல் போர்த்திய பசு பயிரை மேய்ந்ததை போன்றது. மனத்தை அடக்க இயலாதவரின் வலிய தவக்கோலம். வளைவுடன் இருப்பினும் டேஸ் கொம்பு இனிமையை தரும். யாழின் கொம்பு இனிமையை தரும். நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கும். நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கும். அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும். அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும். அடுத்து உடல் நலம் என்பது பிணியில்லாமல் வாழ்தல். உடல் நலம் என்பது பிணியில்லாமல் வாழ்தல் ஆகும். அடுத்தது நீலகேசி கூறும் நோயின் வகைகள். மூன்று இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இவை கூட்டல் உண்டார் இவை கூட்டல் உண்டார். தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாமினி. பொருள் கூறுக. தீர்வன தீர்வனனா நீங்குபவை நீங்குபவை. உவசமம் உவசமம்னா அடங்கி இருத்தல். நிகழும் மன்னிக்கும் நிழல் இகழும் நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய ஒளி பொருந்திய. பேர்தற்கு பேர்தற்குனா அகற்றுவதற்கு அகற்றுவதற்கு. நீலகேசியில் உள்ள சருக்கங்கள் நீலகேசியில் உள்ள சருக்கங்கள் 10. பாருங்க, இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, நான் வச்சுங்க. சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல். சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் நீலகேசி. பொருள் கூறுக. திரியோக மருந்து 3 யோக மருந்து 3 யோக மருந்து. நன்றி, வணக்கம்.